பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற முடிவை பிரிட்டன் எடுத்தது, பிரான்ஸ் எடுத்தது, கனடா எடுத்தது. அப்போ நெத்தன்யாகு சொன்னார், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதன் மூலமா ஹமாஸுக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைக்கும். நேற்றைக்கு வரைக்கும் நீங்க அங்கீகரிக்கல. ஹமாஸ் இஸ்ரேல் மீது கொடூரமான தாக்குதலை திடீரென்று முன்பு நடத்தியது. நாட்டில் அவங்க பாராசூட்ல வந்து இறங்கினாங்க. கண்ணுக்கு முன்னால பாலியல் வன்புணர்வு செய்தார். குழந்தைகளுக்கு முன்னால அவங்களுடைய தாயார வன்புணர்வு செய்தார். என்னென்ன அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே நாங்க தாக்க ஆரம்பிச்சோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த விதமா நீங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது முடிவெடுத்தீங்கன்னா அது ஹமாஸுடைய செயல்பாட்டை அங்கீகரிப்பதாக மாறிவிடும். இப்போ அவர்கள் நடத்திய இந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாமே சரி, நியாயம் என்று சொன்னதாக மாறிவிடும். நீங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதன் மூலமாக பாலஸ்தீனத்தின் பெயரால் முன்னெடுக்கப்படுகிற பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கிறீர்கள். இந்த தவறை தயவு செய்து விடாதீர்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மன்றாடினார். ஆனா அவங்க கேட்கல. எல்லா நாடுகள்லயும் ஒரு போலி முற்போக்குவாதம்ங்கிறத ஆட்டி படைச்சுட்டு அந்த போலி முற்போக்குவாதத்துல ஏகப்பட்ட தவறுகளை ஐரோப்பிய நாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றன. ஆஸ்திரேலியாவும் அண்மையில் செய்தது. அதற்கான விலையை இப்போது அறுவடை செய்திருக்கு.